பாலப்பட்டி அணி பாத்தீங்கன்னா 48 ரன் அடிச்சிருந்தாங்க. 49 ரன் இலக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஈச்சம்பட்டி அணி விளையாண்டு இருக்காங்க. இப்போது முதல் பந்து அசோக் வீசுறாப்படி, லெக் சைடு போடப்பட்ட பந்து 2 ரன்களை பெறுமா. லெக் சைடு போடப்பட்ட பந்து 2 ரன் ஓடுறாங்க. 2வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமா 2 ரன் ஓடிட்டாங்க. இப்ப இரண்டாவது பந்து ரிவர்ஸ் ஸ்கூப் அடிக்க ட்ரை பண்றாப்படி, பால் மிஸ் ஆகி போகுது. சிங்கிள், 1 ரன் கிடைக்கும். ரிவர்ஸ் ஸ்கூப் அடிக்க ட்ரை பண்ணா அப்படி, பட் 1 ரன். மூணாவது பந்து போறதுக்கு அசோக் தயாரா இருக்கு. அப்படி ஆஃப் சைடு போடப்பட்டது, அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 4 ரன்கள் கிடைக்குமா. அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் தேக்கின அப்படி 2 ரன்கள் மட்டுமே. பேட்ஸ்மேன் என்ன செய்ய போறான்னு பார்ப்போம். அசோக் தனது 4வது பந்தை வீசுற அப்படி, ஓ மிஸ் பால், டாட் பாலா கருதப்படுது. 5வது பந்து ஆஃப் சைடு போட்டப்பட்ட பந்து மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. 4 ரன்கள் கிடைக்குமா. ஃபீல்டர்ஸ் ஓடுறாங்க, தேக்கிட்டாங்க. மினிமம் 2 ரன்ஸ் கிடைக்கும். விக்கெட் கீப்பர் கொஞ்சம் ரொம்பவே ஆக்ரோஷமா சொல்றா அப்படி. கடைசி பால், ஒரு 4 அடிப்பாரா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, கேட்ச் பிடிப்பாரா. ஓ, சரத் கேட்சை விட்டுட்டாருப்பா. 1 ரன் தான். சரத்துக்கு தனது கேட்சை விட்டுட்டாரு. முதல் ஓவர்லயே அசோக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அணிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தா அப்படி. ஒரு ஓவர் முடிவுல 8 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 5 ஓவர் முடிவில் 40 ஓவர் அடிச்சா ஈச்சம்பட்டி டீம் வெற்றி பெறுவாங்க.